பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த வேதத்திலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறது, தாய்மார்களாகிய எல்லா தாய்மார்களோடும், அதுவும் ஸ்பெஷலாக விதவை தாய்மார்களோடு கூட வேதத்திலிருந்து ஒரு சமாதான செய்தியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1வது வசனம், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். இன்றைக்கும் நீங்களும் நானும் அவருடைய ஜனங்களா இருக்கிறபடியா அவர் ரட்சித்த மீட்டுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால் கிரயம் செலுத்தப்பட்டு மீட்கப்பட்ட அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்களா இருக்கிறீங்க, அவருடைய தாய்மார்களா இருக்கிறோம், அவருடைய மகள்களா இருக்கிறபடினால் அத்தனை தாய்மார்களையும் ஸ்பெஷலாக விதவை தாய்மார்களை பார்த்து சொல்கிறார், வார்த்தை அனுப்பும்படி. இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒவ்வொரு விதவை தாய்மார்களை பார்த்து பிள்ளைகளுக்காக, ரட்சிப்புக்காக அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள், என் பிள்ளை பாவம் செய்து கொண்டிருக்கிறானே, பாவ சேற்றில் இருந்து கொண்டிருக்கிறானே, ஐயோ வேதத்தை வசிக்க மாட்டேங்கிறானே, ஜெபிக்க மாட்டேங்கிறானே, ஆலயத்திற்கு ஒழுங்கா வருகிறதில்லை, போகிறது இல்லையே, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே, என் மகளுக்கு குழந்தைகள் இல்லை என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு இருந்து ஜெபிக்கிற தாயாக இருந்தாலும், விதவை தாய்மார்களாக இருந்தாலும், கற்பத்தில் குழந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்க தாய்மாராக இருந்தாலும், இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளே, என்னுடைய மகனையும் அவர் தாயின் கருவில் இருக்கும்போதே முன்குறித்தபடினால், தெரிந்து கொண்டபடினால் அவர்களை கொண்டு அவருக்கு ஒரு திட்டம் இருக்குங்க. உங்களுடைய என்னுடைய கண்ணீருக்கு நிச்சயமா பதில் உண்டுங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்றாரு, உங்களை தேற்றும்படியாக சொல்லுகிறாரு, உங்களை ஆற்றும்படியாக சொல்லுகிறாரு. இன்றைக்கு உங்க இருதயத்தில் இருக்க காயங்கள், அந்த கொடிய பொண்ணுங்க பிள்ளைகளால வந்து காயம், சில தாய்மார்களை பிள்ளைகள் கேவலப்படுத்தி பேசி திட்டிருப்பாங்க. ஆனா அந்த தாய்மாருக்கு அதை மறக்க முடியாம இருக்கலாம், ஆனாலும் பிள்ளை அல்லவோ என்று சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட காயங்களா இருக்கலாம், எதுவாக இருக்காலும் இன்றைக்கு உங்களை ஆற்றும்படி தேற்றும்படி சொல்லுகிறாரு. பாருங்கள், வேதத்தில் என் இயேசு கிறிஸ்து அவர் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு அநேகரை தொட்டு சுகப்படுத்திக் கொண்டு மேசியா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வரும்போது, எருசலேமுக்கு வரும்போது, அங்கே நாயின் ஊர் விதவையின் மகன் பற்றி நீங்களும் நானும் வாசித்திருக்கிறோம். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11லிருந்து 17 வரைக்கும், 7:11லிருந்து 17 வரைக்கும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அந்த நாயின் ஊர் விதவை, அந்த நாயின் ஊர் விதவை பாருங்கள், அவட மகன் மரித்து போய்விட்டானுங்க. அந்த மகன் மரித்து போய் அவனை அடக்கம் பண்ணும்படியாக அவனை கொண்டு போகிறார்கள். அந்த தாய்க்கு அந்த ஒரே மகனா இருந்தபடினால் அவளோ ஒரு கைம்பெண்ணா இருந்தாள் என்று தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. கவனமா கவனிங்கள். அந்த தாய் கைம்பெண், அவள் ஒரு விதவை ஆயிட்டாங்க, கணவன் இல்ல, இது ஒரே மகன் தான் இருந்தான். அந்த மகனுக்காக அழுகிறாங்க. எப்படி அழுதிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஊரில் உள்ள அத்தனை பேரும் அந்த வேதனை தாங்க முடியாமல் அவளை தேற்றும்படியாக, ஆற்றும்படியாக அவளோடு கூட வந்து கொண்டிருக்காங்க. பாருங்க, அத்தனை பேருடைய கூக்குரலும் அழுகியும் இயேசுவின் இருதயத்தை தொட்டது என்று சொன்னார். இன்னைக்கு உங்களுடைய கண்ணீரும் ஜெபத்தையும் என் தேவனாய் கர்த்தர் கேட்கிறவருங்க. பாருங்க, அங்க இயேசு கிறிஸ்து வராருங்க. அந்த கூட்டத்துல, அங்க நின்றவர்களுடைய கூட்டத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்க. இன்னைக்கு நீங்களும் நினைப்பீங்க, ஐயோ எனக்காக ஜெபிக்கிறாங்க, எல்லாம் அழுகுறாங்க, எனக்காக பரிந்து பண்றாடுறாங்க, எனக்காக விண்ணப்பம் பண்றாங்க, ஆனா ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டாரா கேட்கலையாண்டு அநேக தாய்மார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் உங்களுக்கு வருகிறது. இயேசு அங்கே வந்து பாருங்கள், 13வது வசனம், கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்றார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அழாதே என்று சொன்னதோடு அவர் நிறுத்தலங்க. அவர் கிட்ட வருகிறாங்க. சொன்னவரு கிட்ட வந்து யார் கிட்ட வரார் தெரியுமா? இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க தேவனை தேடி வரல, ஆலயத்துக்கு வரல, ஜெபிக்க வரல. நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கும்போது வீட்டுல டிவி பாக்குது, இல்ல ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்கு வைங்களேன். இந்த தாய் தன் மரித்து போன குழந்தைக்கு அழுது கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு மரிக்காத உயிரோடு இருக்கிற பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்காக நீங்களும் நான் அழுது கொண்டிருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து அவன் கிட்ட வந்து அவன் பாடையை தொட்டு அதை சுமந்தவர்களை நில்லுங்கன்னு சொல்லிட்டு, அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு பாருங்களேன். வாலிபனே, சிறு வயது வாலிப மகன், 18 வயதிலிருந்து 17 வயதிலிருந்து ஒரு 27 வயது வரைக்கும் வாலிப பிள்ளைங்க தானே. வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். நீங்களும் நானும் சொல்லி கேட்காத பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க படுத்து தூங்கிக்கிட்டே இருக்குதா? எழுந்திருக்கலையா? வேதத்தை வாசிக்கலையா? ஆலயத்துக்கு போகல, அது எழுந்திருக்காம படுத்து தூங்கிக்கிட்டே இருக்குதா? இரவெல்லாம் மொபைல் பார்த்துட்டு நீங்கள் நானும் சொல்லி கேட்கல. ஆனா உங்க கண்ணீர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கண்டிருக்கிறாருங்க. அவர் உங்க பிள்ளை கிட்ட வந்துட்டாரு, உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, உங்க அறைக்குள்ள வந்துட்டாரு, உங்க மகனோட பேசிட்டாரு. இன்னைக்கு என்னோட மகனோட பேசுகிறாரு. எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னாரு. அவர் சொன்ன நேரத்துல அவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான்.
அங்க பேச தொடங்கினா, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுடைய வாயிலும் வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் முறைப்பான சொன்ன வசனத்தின்படி விசுவாசிக்கிற தாய்மார்கள் பாக்கிய விதிகள் விசுவாசிங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவாரு. சத்திய வசனத்தை வேதாகமத்தில் இருக்கிற வேத வசனங்களை தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர்கள் உரைப்பார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து விசுவாசித்தீர்கள். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிங்கள், உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. இயேசு கிறிஸ்து உங்க அறைக்கு போயிட்டாருன்னு சொல்லி நன்றி ஏசப்பா ஸ்தோத்திரம். என் மகனை தொட்டுட்டீங்க, என் மகன் கூட பேசிட்டீங்க, என் மகனை தட்டி எழுப்பிட்டீங்க, அதற்காக நன்றி ஸ்தோத்திரம். என் மகனையும் கர்த்தாவே நீர் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நீங்க பயன்படுத்த போறீங்க, நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அருமையான தாய்மார்களே, இன்றைக்கு என் தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட மறுபடியும் சொல்றார். இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆற்றி தேற்றும்படி, இந்த வார்த்தை நிச்சயமாக அநேக தாய்மார்களை ஆற்றி தேற்றிருக்கும் என்று விசுவாசிக்கிற விசுவாசத்தோடு இருங்க. நான் விசுவாசம் வந்துவிட வேண்டாம். உங்க பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்கள் கர்த்தரால் பொதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் இன்றைக்கு உங்களுக்கு பெரிதா வரப்போகுது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்கிற அத்தனை பேருக்கும் இது இயேசுவின் நாமத்தில் நிறைவேற போறதற்காக நன்றி ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.